Sheen Lac Specialty Coatings, always shining. Sheen Lac. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். டீ காஃபி அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக சுண்டல் இட் கேன் பி அ ரெகுலர் திங் ஆர் அட்லீஸ்ட் வீக்லி 3 times அதை எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட், கியூக்கம்பர் சீட், மெலன் சீட், பம்கின் சீட்ஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி பாடி ஹீட்டை வந்து கூலாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தே கேன் ஹேவ் திஸ். ட்ரெடிஷ்னல் ரைஸோட அவல் இருக்குது, இதை வந்து நீங்கள் பால் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சத்துமாவு கஞ்சியாக இருக்கட்டும், மில்க் ஷேக்காக இருக்கட்டும், சக்கரை போட்டு தான் சாப்பிட்றோம். மேக்ஸிமம் 4 ஸ்பூன்ஸ்னு வச்சு அந்த லிமிட்டை எக்ஸீட் பண்ணி. இந்த இட்லி மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது வந்து ஹெல்தியா அன்ஹெல்தியான்ற ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே தான் இருக்குது. ஸோ காலையில் இந்த சாலட் சாப்பிட்லாமா? காலையில் இருக்கிற அவசரத்தில் நம்ம முக்கால்வாசி பேர் ரோல்ட் ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து சர்க்கரையோ அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு, சில பேர் அதில் சாக்லேட் சிரப் இல்லை பீனட் பட்டர்லாம் ஆட் பண்ணி அப்படியே சாப்பிட்டாங்கன்னா நல்லா வரும். பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? இட்ஸ் லைக் ஃபியூவல் ஃபார் யுவர் சிஸ்டம். இன்னைக்கு என் கூட செலிபிரிட்டி நியூட்ரிஷனிஸ்ட் சைனி மேம் இருக்காங்க, அவங்களோட தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து நிறைய பேருக்கு உதவுற மாதிரி 5 சிம்பிள் பட் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நான் உங்களுக்கு கேட்க போகிறேன். ஏன்னா காலையில் யாருக்குமே டைம் இருக்கிறது இல்லை இல்லையா, அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் இது கேட்குறீங்க. ஓகே, சிம்பிளஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் தான் சொல்லிட்டு இருந்தீங்க ஓட்ஸ் கஞ்சி எல்லாம் குடிக்கிறேன் அப்படின்ட்டு இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு கஞ்சி ஈஸியஸ்ட் ஒன் which is available in everyone's home is சத்துமாவு கஞ்சி. அத்தனையும் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது இல்லையா, பல்சஸ் இருக்குது, சீரியல்ஸ் இருக்குது, நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால ஐ திங்க் தட் வில் பி வெரி வெரி ஹெல்த்தி. ஸோ சத்துமாவு கஞ்சியை நம்ம வந்து ஹாட்டாக குடிப்போம் முக்கால்வாசி பேர். சில பேருக்கு வந்து அது ரூம் டெம்பரேச்சர் இல்லை கோல்டாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ யூ கேன் பிளான் தட் அக்கார்டிங்லி அண்ட் ப்ரிப்பேர் தட். அதுவும் வாட்டரியாக கூட பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் திக்காக கூட இருக்கலாம். அண்ட் அதில் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம், இல்லை ஃப்ரூட் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு வெரி ஈஸி ஆப்ஷன் நம்பர் 1. அடுத்து வந்து சுண்டல். நிறைய பேர் நவராத்திரிக்கு தான் வந்து சுண்டல் பண்ணுவாங்க. இட் கேன் பி அ ரெகுலர் திங் ஆர் அட்லீஸ்ட் வீக்லி 3 times அதை எடுத்துக்கலாம். பச்சைப்பயிர் ரொம்ப ஈஸியாக குக் ஆயிரும். ஸோ அதனால கிரீன் கிராமோட சுண்டல் அலாங் வித் 1 big glass of பட்டர் மில்க் அது குடிச்சிடலாம். இது ஸ்நாக் மாதிரி இல்லாம இருக்கு, பிரேக்ஃபாஸ்டாவே சாப்பிடலாம். ஏன்னா எதுவுமே சாப்பிடாம அந்த கேப்பை வந்து டீ காஃபி அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒன்று வந்து சத்தானதாக எடுத்துட்டோம்னா நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணலாம். ஒரு பிரேக் இல்லாமல் அப்படியே அழகாக அடுத்த மீல் வில் பி லஞ்ச். ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு ஒர்க் ஆரம்பித்தா அது முடிச்சுட்டு திருப்பி வாட்ச் பார்க்குறதுக்குள்ளே லஞ்ச் டைம் ஆயிடுது. ஸோ அதனால் திஸ் வில் பி அ வெரி குட் ஆப்ஷன். அடுத்து வந்து மில்க் ஷேக்ஸ். அதாவது ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க, சீசனல் ஃப்ரூட், ப்ரிஃபரபிளி சம்திங் விச் இஸ் நியூட்ரல். அதாவது புளிப்பாக இருக்கிற ஆரஞ்சு அதெல்லாம் இல்லை, வாட்டர் மெலன்ஸ் கூட நம்ம மில்க் ஷேக்லாம் பண்ணக்கூடாது. த பெஸ்ட் வில் பி டு ஹேவ் லைக் ஆப்பிள் இல்லைன்னா பாமோகிரானட். அது கூடவே வந்து மில்க், கவுஸ் மில்காக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நட்ஸை கூட சோக் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட், கியூக்கம்பர் சீட், மெலன் சீட், பம்கின் சீட்ஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு டம்ளர் அதை குடிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து நைட்டே அதை சோக் பண்ணிவிட்டு காலையில் அரைச்சி குடிக்கிறாங்க. யூ கேன் டூ திஸ் வே ஆல்சோ. இன்னொன்று வந்து சியா சீட்ஸ் அல்லது சப்ஜா சீட். நம்ம வெதர் வந்து ரொம்ப இதாக இருக்கு இல்லையா, திடீர்னு பார்த்தா மழை வருது, திடீர்னு ஹாட்டாக இருக்குது, அப்படியே சூடை கிளப்பி விட்டுட்டு போயிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பாடி ஹீட்டை வந்து நல்லா ஒரு கூலாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தே கேன் ஹேவ் திஸ் சியா சீட்ஸ் அல்லது சப்ஜா சீட். தே கேன் சோக் இட் ஓவர் நைட், இல்லைனா காலையில் எழுந்த உடனே இப்போ 6 o'clock எழுந்திக்கிறாங்கன்னா அப்போவே அதை வந்து சோக் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/2 cup சோக் பண்ணிட்டாங்கன்னா அது நல்ல ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஆயிரும். அதில் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறமா ஏதாச்சும் மில்க் ஆட் பண்ணிவிட்டு தே கேன் ஜஸ்ட் ஹேவ் தட். இது ரொம்ப ஈஸி, குக்கிங் எதுவுமே கிடையாது இல்லை. ஸோ இது பண்ணலாம். அடுத்து மியூஸ்லி, கார்ன்ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக இப்போ ரக்தசாலி ரைஸ், அப்புறம் மாப்பிள சம்பா ரைஸ் இதில் எல்லாமே வந்து அவல் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் லைக் ஹவ் யூ ஹேவ் மில்லட் ஃப்ளேக்ஸ், அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரைஸோட அவல் இருக்குது. இது வந்து நீங்கள் பால் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே சாப்பிட்டுடலாம். ஸோ தீஸ் ஆர் ஃபேண்டாஸ்டிக் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் ரொம்ப டைம் ஆகாது, கொஞ்சம் பிளானிங், அவ்வளோதான். இதெல்லாம் திங்ஸை வாங்கி வச்சுக்கணும் நம்ம, தட் இஸ் ஆல். அண்ட் தீஸ் ஆர் வெரி ஹெல்த்தி ஆல்சோ. இப்போது சத்துமாவு கஞ்சியாக இருக்கட்டும், மில்க் ஷேக்காக இருக்கட்டும், இப்போ லாஸ்ட்டாக வந்து சொன்ன அந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் கூட நம்ம சக்கரை போட்டு தான் சாப்பிட்றோம். ஸோ அது வந்து ஹெல்த்தியாக இருக்குமா? சக்கரை போட்டுக்கலாம். சி த திங் இஸ்
எல்லாருக்குமே ஒரு இதில் சுகர் பிடிச்சிருக்கு, பட் ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குது, இல்லைன்னா நிஜமாவே டயபெட்டிஸ் இருக்குது, டாக்டர் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்கங்கிற சுச்சுவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கிறது இல்லை இல்லையா? ஸோ இஃப் தெர் இஸ் சமன் ஹூ இஸ் வெரி ஹெல்த்தி, நாட் அ ப்ராப்ளம், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஃபிட்டாக இருக்காங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த 3-4 ஸ்பூன்ஸ் ஆஃப் சர்க்கரை ஷுடன்ட் பி அ ப்ராப்ளம். அதே இது நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் இல்லை தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. ஆனால் அந்த சர்க்கரையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-6 கப் டீ காஃபி ஏதாவது குடிச்சு அப்புறமா ஸ்வீட்ஸ் டெய்லி எடுக்கிறது, இல்லை சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு கடலை மிட்டாயோ இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட்டோ இல்லைன்னா ஒரு க்ரீம் பிஸ்கெட் அப்படின்னு தேடி போவாங்கல்ல. ஸோ வென் யூ மேக் திஸ் அ ஹேபிட், த ஓவரால் சுகர் கண்டென்ட்டே ரொம்ப ஜாஸ்தியாயிரும். தட் பிகம்ஸ் அ பிக் இஷ்யூ. இன்னொன்று வந்து சர்க்கரையை கம்ப்ளீட்டாக ஜீரோக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள். ஒரு வேர்ல்டு வார் மாதிரி தான் இங்கே மைண்டில் ஸோ மச் ஸ்ட்ரகிள் கோயிங் ஆன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு அந்த வில் பவரே போயிடும். they will just go berserk, which means they'll end up eating like ஒரு 1 kg கேக், இல்லைன்னா ஒரு 3-4 பீஸ் ஆஃப் கேக், இல்லைன்னா ஐஸ்கிரீம் நல்ல ஒரு பெரிய டப் வாங்கி உட்காந்து அது சாப்பிட்றது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரீம் போகிறதுக்கு கேன் வி ஜஸ்ட் ஃபைண்ட் அ மிட் ஸ்பேஸ் wherein you tell yourself, okay நான் 2 கப் காஃபி குடிக்க போகிறேன் இல்லை டீ குடிக்க போகிறேன் ஒரு நாளைக்கு, அதில் அந்த ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு ஒழுங்காக குடிக்கிறேன் அந்த காஃபியை. அந்த எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டுங்கிறது நான் ஒரு பர்த்டேக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நான் வச்சுக்கிறேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹேவிங் சுகரி ஃபுட்ஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 3 ஸ்பூன்ஸ் அல்லது மேக்ஸிமம் 4 ஸ்பூன்ஸ்னு வச்சு அந்த லிமிட்டை எக்ஸீட் பண்ணிடாதீங்க. ஐ திங்க் திஸ் வே அட்லீஸ்ட் யூ வில் மேக் பீஸ் வித் இட். இந்த இட்லி மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது வந்து ஹெல்தியா அன்ஹெல்தியான்ற ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் மேம், சாப்பிடலாம் பண்ணலாம். நம்ம வீட்டில் ஐம் ஷுவர் உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் இட்லி மாவு ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். கண்டிப்பாக அது யூஸ் பண்ணலாம், அது ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா எல்லாரும் ஓட்டமாக ஓடிட்டுருக்கோம், காலையில் ஒர்க் இருக்குது, பை டைம் வி கோ ஹோம் இட்ஸ் 6 or 7 o'clock. அதுக்கப்புறம் போய் குக் பண்ணுறதுக்குலாம் வந்து யாருக்குமே பொறுமை கிடையாது. டெய்லி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ள டைமும் இல்லை. கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். யூ கீப் இட் ஃபார் லைக் 3-4 days, மேக்ஸிமம் மேபி ஃபார் அ வீக். ஆனால் ஐடியலி ஒரு 3-4 daysக்குள்ளே அந்த மாவை யூஸ் பண்ணி ஒரு அந்த ஸ்மால் குவான்டிட்டி அரைச்சி நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா இட்ஸ் ஈஸியாக. இட் கேன் பி யூட்டிலைஸ், நாட் அ ப்ராப்ளம். அதுவும் இல்லை வெதர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் என்ன ரொம்ப புளிச்சிருச்சுன்னா வி கான்ட் யூஸ் இட், அந்த மாவு ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால ஃப்ரிட்ஜில் அந்த கண்ட்ரோல் டெம்பரேச்சரில் இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஓகே. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பற்றி பேசும்போது நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் மீல் வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே முட்டை சாப்பிட்றணும் அதெல்லாம். கரெக்ட். ஸோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன் தான் சாப்பிடணுமா, இல்லை இட்லிலாம் வந்து கார்போஹைட்ரேட் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். எங்கள் கிளைண்ட்ஸ்க்குமே வந்து பிசிஓஎஸ் இல்லைன்னா வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெல்காம். ஸோ கண்டிப்பாக வந்து காலையில் கொடுக்குறதே எக்கு தான். ஸோ முட்டை தோசை அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லைன்னா 2 இட்லி சாப்பிட்றாங்க அப்படின்னா அது கூடவே ஒரு எக் ஆம்லெட்டாக வந்து எடுத்துக்க சொல்லுவோம். எதுக்கு ஆம்லெட்னா அதில் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண சொல்லலாம். அந்த குடமிளகா 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வருது, அதுக்கப்புறம் வெங்காயம், சம்டைம்ஸ் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணுவாங்க, கொஞ்சமாக ப்ராக்லி ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பொடியாக நறுக்கி அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் சம் பீப்புள் ஈவன் லைக் டு ஆட் சம் கீரை, பொடியாக நறுக்கின கீரை, கொத்தமல்லி அதெல்லாம் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கேரட்டும் போட்டுப்பாங்க. ஸோ தென் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் லோடட் ஒரு ஆம்லெட் சாப்பிட்டாங்க. அதுவே ஒரு தோசை சைஸ்க்கு இருக்கும். இல்லை ஒரு ஊத்தப்பம் எவ்வளோ திக்காக ஹெவியாக இருக்கும், அதே மாதிரி இந்த இதுவும். இன்னொன்று வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு யூஸ்வலாக வந்து சில வெஜிடேரியன்ஸ் முட்டை சாப்பிடுவாங்க இல்லையா? நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவையும் வந்து இந்த எக்கில் மிக்ஸ் பண்ண சொல்லிடுவோம். ஸோ அது வந்து நல்ல ஃபார்ம், நல்ல ஷேப் வந்துடும். இட் வில் டேக் அப் அ நைஸ் ஷேப் அண்ட் இட் வில் பி நைஸ் அண்ட் ஃபர்ம் லைக் அ தோசை. அந்த ஆம்லெட்டே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அது ஒன்று சாப்பிட்டாலே தெல் பி குவைட் ஃபுல். அண்ட் தென் நல்ல ஒரு பெரிய டம்ளர் மோர் குடிச்சிட்டாங்கன்னா இதுவே ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட். ஓகே. ஸோ எக் எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. அண்ட் இட்ஸ் கிரேட். அந்த ப்ரோட்டீனோட ஆரம்பிக்கிற அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து தூக்கம் வராது. ஏன்னா முக்கால்வாசி கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே தூங்கி வழிவாங்க ஸ்கூலில். அதை வி கேன் அவாய்ட் அ லாட். அதே மாதிரி ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும். நீங்களாம் நிறைய இடத்துக்கு ஷூட்டிங் போவீங்க. ஸோ கண்டிப்பாக தெர் ஆர் பீப்புள் ஹூ டேக் ப்ரோட்டீன் ஷேக்ஸ். அப்படி இல்லைன்னா இந்த மில்க் ஷேக்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, ஆப்பிள் சீட் மிக்ஸ்சர், அதுக்கப்புறமா பால், அது இல்லைன்னா எக் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆப்ஷன். ஓகே. That will work out really well. இப்போ நிறைய பேர் வந்து நம்ம ஹெல்தி ஆப்ஷனா டக்குன்னு வந்து ஒரு சாலடுக்கு தான் வந்து மனசு போகும். ஏன்னா நம்ம வந்து அந்த கிரீன்ஸாக சாப்பிட்டா ஹெல்தி அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா? ஸோ காலையில் இந்த சாலட் சாப்பிட்லாமா? சாப்பிடலாம். டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாலட் எடுத்துக்கலாம். ஏன்னா சாலட் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த இலை இருக்கும், அதில் வந்து ஸ்ப்ரவுட்ஸு, அப்புறம் வேறு நிறைய வெஜிடபிள்ஸ், சம்டைம்ஸ் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ராஜ்மா அல்லது ஏதாச்சும் இந்த மாதிரியான லெக்யூம்ஸ் கூட அதில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் உட்காந்து நல்லா சூ பண்ணி சாப்பிடணும். ஸோ அதுக்கு ஈஸிலி நமக்கு 20 minutes to half an hour வேணும். காலையில் இருக்கிற அவசரத்தில் நமக்கு சாலட்ஸ் ஒத்து வராது. ஸோ த பெஸ்ட் வில் பி டியூரிங் லஞ்ச் டைம் அல்லது ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்லை டின்னர் டைம்க்கு வேணால் எடுத்துக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் டைம் யூ ஹேவ்.
அண்ட் தென் எதுவுமே அவசரமாக சாப்பிட்டிங்கன்னா யூ won't even ரியலைஸ் அது நமக்கு ஃபுல்லாச்சான்னு இல்லையாமே தெரியாமல் கடகடன்னு சாப்பிட்ருவோம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெஸ்ட் டு புஷ் த சாலட் டுவர்ட்ஸ் டே டைம். ஒரு லஞ்சு இல்லைன்னா ஈவினிங் ஆர் யூ கேன் புஷ் இட் டு ஈவன் டின்னர். ஓகே. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் ஓட்ஸ் சாப்பிடுவோம். நானுமே வந்து ஓட்ஸ் சாப்பிட்றேன். ஏன்னா அது குயிக்காக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸி. ஆமாம். ஆனால் அதுலேயுமே வந்து அது ஹெல்த்தியா இல்லை வெயிட் போடும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு ஹெல்த்தியான வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்கு ஓட்ஸ் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்டா? ஓட்ஸ் எடுத்துக்கலாம், ரொம்ப கன்வீனியன்ட் அது. ஆனால் அதில் வந்து 2 விதமான ஓட்ஸ் இருக்குது. ரோல்டு ஓட்ஸ்னு ஒன்று இருக்குது அண்ட் தென் யூ ஆல்சோ ஹேவ் ஸ்டீல் கட் ஓட்ஸ். ஸ்டீல் கட் ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஓல்ட் ஃபேஷன் ஓட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஃபைபர் நிறைய இருக்கும். அது கொஞ்சம் நல்ல சோக்காகி அதுக்கப்புறமா குக் பண்ணால் தான் இட் வில் பி ஈஸியர் டு கன்சியூம். ஆனால் உங்களுக்கு ரோல்ட் ஓட்ஸ் இஸ் மச் குவிக்கர். ஸோ முக்கால்வாசி பேர் ரோல்ட் ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நல்ல திக்காக பண்ணி அதில் வந்து சர்க்கரையோ அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு, சில பேர் அதில் சாக்லேட் சிரப் இல்லை பீனட் பட்டர்லாம் ஆட் பண்ணி அப்படியே சாப்பிட்டாங்கன்னா நல்லா வெயிட் போடும். அதே இது கொஞ்சம் டைல்யூட்டாக பண்ணி அதில் வந்து சால்ட் ஆட் பண்ணி அண்ட் தென் மேபி சம் ஃப்ளாக்ஸீட் பவுடர் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இல்லை கொஞ்சம் ப்ரோட்டீன், சில பேர் ஈவன் பிளெயின் அன்ஃப்ளேவர்ட் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் இருக்குது பாருங்கள், வே ப்ரோட்டீன் இல்லை பீஸ் ப்ரோட்டீன், அதில் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிடுவாங்க. ஸோ டைல்யூட்டட் வெர்ஷன்னா உங்களுக்கு வெயிட் போடாது. ரொம்ப திக்காக பண்ணுறோம் அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் யூ ஆட் சம் லைக் one big cup of curd or else like நல்ல பால் ஆட் பண்ணி ஒரு பாயசம் லெவலுக்கு பண்ணி சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, you will gain weight. So it all depends on method of preparation and the quantity also. ஓகே. நம்ம எவ்வளோ எடுக்கிறோன்னு இருக்கு இல்லையா. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அப்படின்னா ரா 2 டேபிள் ஸ்பூன் will be 30 grams. அதை வந்து குக் பண்ணிட்டோம்னா அதுவே நல்ல ஒரு கப்புக்கு வந்துடும். ஸோ that's quite a lot. Otherwise what you can do is 15 grams எடுத்துகிட்டு குக் பண்ணிவிட்டு அதில் நிறைய பாயில்ட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். அண்ட் தென் அதில் வந்து உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு ஆட் பண்ணுற மாதிரி ஜீரகம் மிளகு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தென் யூ வில் கெட் லைக் ஓட்ஸில் பொங்கல் வெர்ஷன். பட் நல்ல தளர இருந்துச்சுன்னா இட்ஸ் மச் மோர் லைட்டர் அண்ட் நிறைய வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் வெரி என்ரிச்ட். நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி அவைலபிளாகவும் இருக்கு இல்லையாம்மா மசாலா ஓட்ஸ்? ஆமாம், இப்போல்லாம் ஹை ப்ரோட்டீன் ஓட்ஸ், மசாலா ஓட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வெர்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பட் ரீட் த இன்க்ரீடியன்ஸ். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து யூ டோன்ட் நோ த அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் இட்ஸ் கோயிங் இன், அடிட்டிவ்ஸ் எல்லாமே. அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் அப்படிங்கிறது வந்து இப்போ இட்ஸ் பிகம் அ மேஜர் டேர்ம். எங்களோட டிஸ்கஷன்லேயே ரெகுலராக வரக்கூடியது அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ். அதாவது ரெகுலராக ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்றது ஒன்று இருக்குது. இப்போ கோதுமை வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்குகிறோம் இல்லையா. ஸோ ஓகே, யூ ஹாவ் டு பவுடர் இட் அண்ட் தென் ஒன்லி ஹேவ் இட். இல்லைன்னா அதை வந்து ஃபர்மெண்ட் பண்ணி அப்புறம் வாஷ் பண்ணி சன் ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா மில்லிங்கெல்லாம் கொடுக்குறது. ஸோ தேர் இஸ் சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராசஸிங், தட்ஸ் நார்மல். பட் தென் ஹைலி ப்ராசஸ் பண்ணி அதில் அடிட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங்ஸ் ஆர் கலர்லாம் ஆட் பண்ணும்போது அண்ட் அதில் எக்ஸ்ட்ரா சோடியம் ஜாஸ்தி ஆகலாம், இல்லை ஃபேட் ஏதாவது இன்க்ளூட் பண்ணலாம், ஆர் இன் சம் ஃபார்ம் சம் சுகர்ஸ் ஆல்சோ கேன் கம் இன் சர்டன் அதர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்னால ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும். நிறைய பேருக்கு ஐபிஎஸ் இருக்குது, அதாவது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இல்லைன்னா ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் வருது, ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த ஆக்டர்ஸ் நேம் அண்ட் ஆல், பட் ஜென்ரலி ஈவன் அடல்ட் சீம் டு ஹேவ் ADHD, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு. ஸோ அதுக்கு பல காரணம் இருக்குது. இது ஃபுட்டோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் அதில் ஆட் பண்ணுற கெமிக்கல்ஸ் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட்ஸ். வேறு நிறைய காரணம் இருக்குது, இது ஒன்று தான் சொல்ல வரல. பட் தென் ADHD in children has been connected to all these colors, additives which are going into the foodstuffs. So these are factors that one should remember. அண்ட் பிரேக்ஃபாஸ்டோட இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் நம்ம நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணுறோம் இல்லையா. ஏன்னா காலையில் ஏந்து கிளம்புற அவசரத்தில் அது சாப்பிட்றதில்ல. பட் இன்னொரு வாட்டி நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன், பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? இப்போ PCOS, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லை நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கவங்களுக்குலாம் நாங்களே சம்டைம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் எடுத்துக்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சில பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாதான் அவங்களுக்கு ஒர்க்கே பண்ண முடியும். இல்லைன்னா the whole day they'll be like ஐயோ ஒரு பசி இருக்கும் அண்ட் they'll constantly have biscuits அல்லது ஏதாவது குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியே போகும் லன்ச் டைம் வரைக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோன்னா தென் they are குட். நடுவில் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்க மாட்டாங்க. அந்த ஸ்நாக்கிங் ஹேபிட் இஸ் ரியலி பேட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட் ரியலி கீப்ஸ் அ பர்சன் நைஸ் அண்ட் ஃப்ரெஷ். அண்ட் அதுவும் இல்லை, அந்த டெய்லி டோஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் 1/3 வந்து காலையில் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டோடவே வந்துடுது. அண்ட் அதுலேயும் அந்த ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், அப்புறம் குட் ஃபேட்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு மீலில் வருது. அப்படிங்கும்போது உங்களுக்கு டெய்லி டோஸ் அந்த கோட்டா ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஹவ் கம் இன்சைட் யுவர் பாடி அண்ட் தட் கீப்ஸ் யூ கோயிங். It's like fuel for your system. So that really helps. See, there are people who don't like breakfast. They need lunch and then dinner. அவங்களுக்கு அது 2 ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த மக்கள் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யோர் பர்சனாலிட்டி டைப்.
அண்ட் சில பேருக்குலாம் சிவியர் மைக்ரைன்லாம் வரும். சாப்பிடல அப்படின்னா காலையில் they'll end up with severe migraine and அடுத்த 2 daysக்கு they'll be totally off. ஸோ யூ ஹாவ் டு ஃபிகர் அவுட் வாட் இஸ் யோர் பாடி டைப், பிளட் சுகர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் சில பேருக்கு மெடிகேஷன்ஸ் டாக்டர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டேக் இட் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்னு. ஸோ அவங்கள பிரேக்ஃபாஸ்ட்டே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டோட பெனிஃபிட்ஸ் டெஃபினட்டாக இருக்குது. ட்ரை டு ஈட் ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ். ஓகே, தேங்க்யூ மேம். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுலேயும் அந்த சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ப்ளஷர். Sheen Lac Specialty Coatings, always shining. Sheen Lac. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.